வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்போது நாம் பார்க்க வேண்டியது மே மாத பலன்களை பார்க்க போகின்றோம். விருச்சிக ராசிக்கு மே மாத பலன்களை பார்ப்போம். முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம். கல்வியை குறிக்கின்ற இடம் 2, 4 குரு புதனாவார்கள். இவருடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மிக அற்புதமாக தேர்ச்சி பெறுவார்கள். அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம். திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் 7. அந்த 7 கூடியவர் சுக்கிர பகவான் ஆரம்பத்திலே உச்சம் பெற்று இருப்பதினாலும் பிறகு அவர் உச்ச சூரியனுடன் சேர்வதனாலும் திருமண முயற்சிகள் சிறிய அளவிலே மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இப்போது ராசியில் ஆரம்பித்து 1ஆம் வீடு 2ஆம் வீடு என்று 12 வீட்டுக்குண்டான பலன்களையும் பார்ப்போம். முதலில் 1ஆம் வீட்டு பலன்களை பார்ப்போம். 1ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார். 1ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவத்தை, உங்களுடைய அழகை, உங்களுடைய செயல்பாடை, உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை சகல விதமான செயல்பாட்டுக்கும் மதிப்பு மரியாதைக்கும் அதிபதியும் 1ஆம் வீடும் 1ஆம் வீட்டு அதிபதியும் ஆகின்றார். அவர் 7 இருந்து உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பதினால் 7ஆம் தேதி வரையும் மேலே சொன்ன பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும். ஆனால் 7ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8 மறைந்து ராகு கேது சம்பந்தத்துடன் சனி பார்வை வாங்குவதனால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு அவப்பயிரும் உங்களுடைய செயலில் சில தடுமாற்றங்களும் வரும் என்பது 1ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. 2க்குண்டான பலன்களை பார்ப்போம். 2ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார். 2ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்கள் சொல்லிலே ஒரு உண்மை இருக்கும், ஒரு சத்தியம் இருக்கும். தனப்பிராப்தி என்பது உங்களுடைய உடன் பிறந்தது என்பதுதான் 2ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற விசேஷம். 2ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் பெரிய பொருளாதாரத்தை குறிக்கும், தனவரவை குறிக்கும், உங்கள் குடும்பத்தை குறிக்கும், சந்தோஷத்தை குறிக்கும், மகிழ்ச்சியை குறிக்கும், அறுசுவை உணவுகளை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், படிக்கின்ற ஆர்வத்தை குறிக்கும், எல்லா விதமான சந்தோஷத்தையும் தனவரையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 2. அந்த 2லே ராகு கேது சனி சம்பந்தம் இருந்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியிலே இருப்பதினால் 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இருந்தாலும் குடும்பத்திற்காக சில வீண் விரைய செலவுகளும் சில சுப செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புள்ளது என்பது 2ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. விருச்சிகத்திற்கு 3க்குண்டான பலன்களை பார்ப்போம். 3ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்றார். 3ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் எதிலும் நீங்கள் போராடி வெற்றி காண்பீர்கள் என்பதுதான் 3ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம். 3ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய இளைய சகோதரர்களை குறிக்கும், காதலை குறிக்கும், வீரத்தை குறிக்கும், உங்களிடத்திலே பணிபுரியக்கூடிய ஆட்களை குறிக்கும், சங்கீத ஞானத்தை குறிக்கும், நண்பர்களுடைய உதவியை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 3. அந்த 3 கூடியவர் 2 இருந்து ராகு கேது சம்பந்தத்துடன் 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் சம்பந்தம் இருப்பதனால் 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக இளைய சகோதரிடத்தில் மனக்கசப்புகளோ வீண் விரோதங்களோ வருவதற்கு வாய்ப்புள்ளது. நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால்தான் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் என்பது 3ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. விருச்சிகத்துக்கு 4க்குண்டான பலன்களை பார்ப்போம். 4ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு இயற்கையிலேயே வீடு வண்டி வாசல் இருக்கும். நகர்ப்புறங்களில் இருந்தால் வீடு வண்டி வாசல், கிராமப்புறங்களில் இருந்தால் பூமி செல்வமும் கால்நடை செல்வம் இயற்கையிலே அமையும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 4ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உங்கள் உடல்நிலை, மனநிலை, உங்கள் தாயார் உடல்நிலை, மனநிலை, உடல் ஆரோக்கியம், உங்களுடைய படிப்பு, பட்டம், பதவி, அந்தஸ்து, வீடு வண்டி வாசல் வாகனம், இன்ப சுற்றுலா என்ற சகல விதமான சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 4. அந்த 4ஆம் வீட்டு அதிபதியே 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் மேலே சொன்ன நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் சம்பந்தப்படுவதனால் உங்கள் உடல்நிலையிலோ மனநிலையிலோ உங்கள் தாயாருக்கோ உங்களுக்கோ இல்லது இந்த மேலே சொன்ன 4ஆம் வீட்டு பலனிலோ ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பதுதான் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வாகனத்தில் செல்லும்போது நிதானமாக செல்ல வேண்டும் என்பதுதான் 4ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. விருச்சிகத்திற்கு 5க்குண்டான பலன்களை பார்ப்போம். 5ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற விசேஷம் உங்களுக்கு ஏற்கனவே தெய்வ கடாட்சம் உண்டு. உங்கள் பிள்ளைகள் உங்களை காட்டிலும் பெரிய நிலைமைக்கு வருவார்கள் என்பதுதான் 5ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற விசேஷம். 5ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்கள் எண்ணங்களை, உங்கள் மகிழ்ச்சிகளை, உங்கள் திட்டங்களை, தெய்வ அனுகிரகத்தை, உங்கள் பிள்ளைகளை, பேரன் பேத்திகளை, தெய்வ கடாட்சத்தை, மகானுடைய ஆசீர்வாதத்தை, எதிர்பாராத பெரிய பேர் புகழையும் தனப்பிராப்தியும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 5. அந்த 5 கூடிய குருவே 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதினால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை இந்த மாதம் தழுவும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. விருச்சிகத்துக்கு 6க்குண்டான பலன்களை பார்ப்போம். 6 கூடியவரே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆகின்றார். அவர் 7 இருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். 6ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு எதிரிகளை நீங்களே உருவாக்கினால் தான் உண்டே தவிர இல்லை என்றால் உங்களுக்கு எதிரிகளே இல்லை என்பதுதான் ராசிநாதனை 6ஆம் வீட்டு அதிபதியாக வருகின்ற சிறப்பம்சம். 6ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் வம்பு, வழக்கு, போட்டி, போராமை, கடன், எதிரி தொல்லை, பின்னால் உங்களை புறம் பேசுவது என்ற மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 6. 6 கூடையவரே உங்கள் ராசியை பார்ப்பதினால் அவர் ராசிநாதனாக இருப்பதினால் மேலே சொன்ன கெட்ட பலன்கள் உங்களை அண்டாது என்பது தெளிவு. அதே வேளையில் அவர் 8 மறைந்து சனி செவ்வாய் பார்வையை இருப்பதினால் எந்த விஷயத்திலும் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குறிப்பாக கடன் வாங்குவதிலோ நண்பர்கள் விஷயத்திலோ மற்றவர்களுக்கு ஜாமீன் போன்ற கையெழுத்து போடுவதிலோ கூடவே கூடாது என்பதுதான் 6ஆம் வீட்டு பலன் உங்களை எச்சரிக்கிறது. விருச்சிகத்திற்கு 7க்குண்டான பலன்களை பார்ப்போம். 7 கூடையவர்
சுக்கிர பகவான் வருகின்றார். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். உங்களுடைய துணைவர் அழகானவராகும், அன்பு உள்ளவராகும், கலை ரசனை உடையவராக இருப்பார் என்பதுதான் 7ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்ற சிறப்பம்சம். 7ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவியை குறிக்கும், காதலை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், கூட்டு வியாபாரத்தை குறிக்கும், இன்ப சுற்றுலாவை குறிக்கும், அரசாங்கத்தினுடைய ஆதரவு, வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது, சில வியாபாரத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 7. அந்த 7 கூடியவர் ஆரம்பத்திலே 10ஆம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்று பிறகு அவர் 6லே இருந்தாலும் உச்ச சூரியனுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் மேலே சொன்ன நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிகள் சுப விரயங்கள் வரும் என்பது 7ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. விருச்சிகத்துக்கு 8 பலன்களை பார்ப்போம். 8 கூடியவர் புதன் பகவான் வருகின்றார். 8ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். உங்கள் ஆலோசனை அவர்கள் அப்படியே கேட்டால் அது முழு வெற்றி அடையும் என்பதுதான் 8ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம். 8ஆம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் வம்பு, வழக்கு, விபத்து, முயற்சிக்கேற்ற பலன் இல்லாமல் போவாது, கலவரம் என்று மனசஞ்சலம் என்று தேவையில்லாத மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 8. அதே நேரத்தில் எதிர்பாராத பெரிய தனப்பிராப்தியும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 8. அந்த 8 கூடியவர் ஆரம்பத்திலே 5லே நீச்சபங்கம் அடைந்து பிறகு அவர் 6லே வருகின்றார். பிறகு 18ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7லே வருகின்றார். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் வராது என்பதுதான் 8ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் 8ஆம் வீட்டிலே ராகு கேது சம்பந்தமும் சனி செவ்வாய் சம்பந்தம் இருப்பதினால் நீங்கள் வெளியே செல்லும் போது சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரயாணங்களில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் 8ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. விருச்சிகத்திற்கு 9 பலன்களை பார்ப்போம். 9 சந்திர பகவான் வருகின்றார். 9ஆம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற விசேஷம் உங்களுக்கு ஏற்கனவே இரக்க மனம், உங்கள் தந்தைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இரக்க மனம் என்பதுதான் கூடுதல் விசேஷம். தெய்வ கடாட்சம் உங்களுக்கு ஏற்கனவே உண்டு என்பதுதான் கூடுதல் சிறப்பு. 9ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் தந்தை, தந்தையினுடைய வர்க்கம், குலதெய்வத்தினுடைய மகானுடைய ஆசீர்வாதம், தான தர்மங்கள் செய்வது, பெரிய தனப்பிராப்தி என்ற அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் 9. அந்த 9 கூடிய நாள் கிரகம் என்பதால் 9ஐ வைத்து பார்க்கும்பொழுது மேலே சொன்ன நல்ல பலன்கள் அற்புதமாக இருக்கும். தந்தையாலும் தந்தை வர்க்கத்தினாலும் அனுகிரகமே இருக்கும். இருந்தாலும் சில சுப விரயங்கள் உங்களுக்கு வரும் என்பது 9ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. விருச்சிகத்திற்கு 10 பலன்களை பார்ப்போம். 10ஆம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்றார். 10ஆம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்கள் தந்தைக்கு எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தியும் உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவை ஏற்கனவே அமையும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 10ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் அவரவர் செய்கின்ற தொழிலை குறிக்கும், பணிபுரியவர்கள் இருந்தால் பணியை குறிக்கும், வியாபாரத்தை குறிக்கும், சொத்துக்களை வாங்குவது விற்பதை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், இன்ப சுற்றுலாவை குறிக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தில் மிக பெரிய அந்தஸ்தை கௌரவத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 10. அந்த 10 கூடிய சூரியன் ஆரம்பத்திலே 15ஆம் தேதி வரைக்கும் உச்சம் பெற்று இருப்பதினாலும் பிறகு அவர் 7 உங்கள் ராசியை பார்ப்பதினால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற தொழில் கொடி கட்டி பரப்பீர்கள் என்பதும் சாதனை புரிவீர்கள் என்பதுதான் 10ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. விருச்சிகத்துக்கு 11 பலன்களை பார்ப்போம். 11 கூடியவர் புதன் பகவான் வருகின்றார். 11ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு எதிலுமே உடல் உழைப்பை விட அறிவால் வருகின்ற லாபம் தான் அதிகம். அதிலும் நீங்கள் எதையும் வியாபார நோக்கோடு சிந்திப்பீர்கள் என்பதுதான் 11ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம். 11ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் பெரிய எதிர்பாராத லாபத்தை குறிக்கும், வெற்றியை குறிக்கும், மூத்த சகோதரரை குறிக்கும், காதலை குறிக்கும், உங்கள் எண்ணங்களையும் சந்தோஷத்தையும் நிறைவேற்றக்கூடிய இடம் தான் அந்த 11. அந்த 11 கூடியவர் ஆரம்பத்திலே 5லும் பிறகு அவர் 6லும் பிறகு அவர் 7லும் இருப்பார். இருந்தாலும் 11ஆம் வீட்டை சனி செவ்வாய் பார்ப்பதினால் மூத்த சகோதரர் இடத்தில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அவரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் மற்றபடி 11ஆம் வீடு உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை தரும். விருச்சிகத்திற்கு 12 பலன்களை பார்ப்போம். 12 சுக்கிர பகவான் வருகின்றார். 12ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு எது எந்தெந்த வயதில் நடக்க வேண்டுமோ அந்தந்த விஷயங்கள், அதாவது கல்யாணம், வேலை, குழந்தை பாக்கியம் என்றது அந்தந்த வயதிலே நடக்கும் என்பதுதான் 12ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்ற விசேஷம். 12ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் வீண் விரிய செலவுகளை குறிக்கும், சுபவிரயங்களை குறிக்கும், தான தர்மங்களை குறிக்கும், யாத்திரை செல்வதை குறிக்கும், வெளிநாடு செல்வதை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 12. அந்த 12 கூடியவர் ஆரம்பத்திலே உச்சம் பெற்றும் பிறகு அவர் உச்ச சூரியனுடன் சேர்ந்து இருப்பதனால் உங்களுக்கு சுப விரயங்கள் வரலாமே தவிர குழந்தைகள் வழியாகவோ கணவன் மனைவி வகையிலோ குடும்ப விஷயத்திலோ வீண் விரிய செலவுகள் வராது என்பது 12ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆக ஒட்டுமொத்தமாக மே மாத பலன் விருச்சிக ராசிக்கு அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் சனி செவ்வாய் சம்பந்தத்தால் ஒரு சில சங்கடம் குடும்பத்திலும் சரி தன்னுடைய செயல்பாட்டிலும் வரும் என்பது தெரிகிறது. அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டால் மே மாதம் ஒரு வெற்றி மாதமாக உங்களுக்கு அமையும். இப்பொழுது மே மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். குறிப்பாக இந்த சனி செவ்வாயினுடைய சம்பந்தத்தால் அனைவரும் முருக வழிபடுவது மகத்தான நல்ல பலன்களை தரும். குறிப்பாக கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் முருக வழிபாடும் நல்ல பலன்களை தரும். ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியை வணங்குவதும் ராம மந்திரத்தை சொல்லுவதும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவதும் மகத்தான நல்ல பலன்களை கட்டாயம் தரும் என்பதுதான் மே மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு முறையாகும். நன்றி, வணக்கம்.